ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், என்னை விட்டுருங்க. என்னோட ஊர்ல எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்ணா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்களா? ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் அவளை கொலை பண்ணேன். நான் ஹார்வர்ட்ல எம்எஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அப்ப நான் தானே காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வரணும். ஆனா திரிபுரா தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்தா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் திரிபுராவை என்னால பீட் பண்ணவே முடியல. எஸ், என்னோட லட்சியத்துக்காக நான் தான் திரிபுராவை கொலை செஞ்சேன். லட்சியம்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? லட்சியம்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமா உனக்கு? உன்னோட கேவலமான எண்ணத்துல யார கொன்னேன்னு தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? ஐயோ, என் தங்கச்சி தான் அழுதுட்டு இருக்கா. அப்பா, இது எதுக்காக அப்பா பிடிக்கிறீங்க? இது அவ்வளோவா உடம்புக்கு நல்லது இல்லப்பா. இது வருத்தம் தான். உன் அம்மா இல்லாத வருத்தம். அம்மா இல்லன்னா என்னப்பா? ஓ அம்மாவா நான் இருக்கேன்ல. சர்ப்ரைஸா பிளான் பண்ணப்பா. உங்களுக்கு தான் சொல்லல. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. நீ இருமா, நான் போய் பார்க்கறேன். ரெண்டு பேரும் எப்பவும் பேசிட்டு இருப்பீங்க போல. ஹலோ, திரிபுராவோட அப்பாவா பேசுறது? ஆமாங்க, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன? பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க பொண்ணு திரிபுராவை யாரோ பெட்ரோல் ஊத்தி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? சாரிங்க, உங்க பொண்ணை எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்லுங்க? அப்பா வாங்கப்பா. இங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். வாங்கப்பா.
திரிபுரா அம்மா, என்னாச்சுப்பா? உங்க அக்கா வந்தாம்மா. பாசோரும் திரிபுரா உன்னால எப்படிப்பா வர முடியும்? இல்லம்மா, நான் உண்மையதான் சொன்னேன். தாய்க்கு திரிபுரா. சீதை போல் சிரிக்கும் பெண் தெய்வமே மடியிலே சிவந்திடும் சின்ன பூவே அவளோடு வார்த்தையை கேட்க கண்ணே மண்ணில் கிடக்கேன் கண்மணி பூவாய் வருவாய் கொஞ்சி பேசி பாடும் கோதாவரியே கண்ணம்மா சிரிக்காவிட்டால் சிலையாகும் கடலே தானே ஒரு வேஷம் கட்டி ஆடிடுவேன் நானே அழாதீங்கப்பா. ராராரி 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 ரோ ராராரி 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 ரோ ராராரி 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 ரோ ராராரி 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 ரோ கண்மணியின் கண்களிலே கண்ணீரை கண்டதில்லை என்ன செய்வேன் துள்ளி ஓடும் பாதங்களில் சின்ன காயம் கூட விடமாட்டேனே அப்பா, என் அக்காவை இப்படி பலவந்தமா கொலை பண்ணவங்கள கொன்னே ஆகணும் அப்பா. பயமா இருக்காப்பா நான் சொல்றத கேட்க. இல்லம்மா, எப்படி கொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அக்கா MBBS முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஊரை சுத்தி உள்ள 7 கிராமத்துக்கும் உபயோகப்படுற மாதிரி என்னோட அப்பா ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. என் அக்கா செத்து போனதுக்கு அப்புறம் அது அப்படியே நின்னு போச்சு. இப்போ நீ நின்னுட்டு இருக்கியே இந்த பால் அடைஞ்ச கட்டடம் தான் அந்த ஹாஸ்பிடல். இவளோட கேவலமான எண்ணத்தினால ஒரு உயிரை மட்டும் கொல்லல, 7 கிராமத்தோட மக்களோட ஆசையும் என் அப்பாவோட ஆசையும் எல்லாமே அழிஞ்சு போச்சு இவளால. அதுக்குதான் தீக்ஷாவை எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சோம். பிளான் பண்ணி கொலை பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் நீ வந்து குறுக்க நின்ன. அப்ப புரிஞ்சது எங்களுக்கு, எங்க கிட்ட இருக்கிற பலம் எங்களுக்கு பத்தாது. ரொம்ப பயமா இருக்குப்பா. அக்காவை கொன்னவங்களை கொல்ல முடியுமான்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவங்கள மட்டும் விடக்கூடாது. ஒருவேளை நம்ம தீக்ஷாவை கொன்னுட்டாலும் மத்த 2 பேரை கொல்றதுக்கு பலம் இருக்கான்னு நமக்கு தெரியல. அவ்வளவு பலம் இல்லதான்.
இதை நான் பண்ணணும். எப்படி? யாரோட உதவியாவது நமக்கு தேவைப்பா. இந்த விஷயத்துல நமக்கு யாருமா உதவ போறாங்க? அர்ஜுன்! அர்ஜுன் அப்பா, அர்ஜுன் எப்படி நமக்கு உதவி பண்ணுவாரு? நாம தான் செய்ய வைக்கணும். எப்படி? பிளாக்மெயில் பண்ணலாம்.